குட் காலை வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு ஒரு மனிதரை அறிமுகப்படுத்தப் போகிறேன். அவர் 3 நாட்களுக்கு முன்பு, அதாவது 72 மணி நேரத்திற்கு முன்பு முழங்கால் மூட்டுவலிக்கு PRS சிகிச்சை அல்லது SVF உடன் PRP சிகிச்சை பெற்றார். இன்று அவர் உடை மாற்றத்திற்காக வந்துள்ளார். நான் அவரை பேச அனுமதித்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவரது நிலையை சொல்கிறேன். அவர் இந்த சிகிச்சையை எப்படி நாடினார், இப்போது அவருக்கு என்ன நிவாரணம் கிடைக்கிறது. எனவே நான் கேமராவை அவருக்கு மாற்றி வரவேற்கப் போகிறேன். ஐயா, நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா, என் பெயர் டாக்டர் சந்திரசேகர். நான் இங்கிலாந்தைச் சேர்ந்தவன். நான் கடந்த 55 ஆண்டுகளாக அங்கு வசிக்கிறேன். நான் ஒரு வழக்கமான நடைப்பயணி. நான் ஜிம்மிற்கும் செல்கிறேன். எனக்கு 4ஆம் வகுப்பு மூட்டுவலி ஏற்பட்டது. அதனுடன் நான் 4 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்தேன். கோவிட் பிரச்சனை காரணமாக மருத்துவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்கள் விமான நிலையத்தில் இருந்தனர். அதனால் நான் திரும்பிச் சென்றேன். பின்னர் 2 ஆண்டுகளாக மோடி விமான நிலையத்தை திறக்கவில்லை. அதனால் நான் இங்கு வர முடியவில்லை. பின்னர் எங்களுக்கு கடுமையான கோவிட் பிரச்சனை ஏற்பட்டது. அதனால் அவர்கள் விமான நிலையத்தை மூடினர். இதற்கிடையில் என் மனைவிக்கு டிமென்ஷியா நோய் இருந்தது. அதனால் நான் என் பிரச்சனையை கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அதனால் நான் அதை சமாளித்தேன். பின்னர் அவர்கள் வாயில்களை திறந்தபோது நான் மருத்துவரை தொடர்பு கொண்டு லண்டனிலிருந்து சென்னைக்கு வந்து சிகிச்சை பெற்றேன். மருத்துவர் உடனடியாக எனக்கு சிகிச்சை அளித்தார். அவர் மிகவும் நட்பான நபர். நான் கவனித்தேன். இதைத் தவிர எனது பரிசோதனைக்குப் பிறகு இது மிகவும் மேம்பட்ட மூட்டுவலி என்று மருத்துவர் கூறினார். எனவே எனக்கு 2 முழங்கால்களிலும் இருக்க வேண்டும். நான் ஒப்புக்கொண்டேன். உடனடியாக மறுநாள் எனக்கு அறுவை சிகிச்சை அல்லது இந்த செயல்முறை PRS செயல்முறை செய்யப்பட்டது. இதில் என் தொடையிலிருந்து கொழுப்பையும் பின்னர் என் கையிலிருந்து இரத்தத்தையும் எடுத்தேன். அவர் இதை காலை 6:30 மணிக்குத் தொடங்கி காலை 9 மணிக்கு கிட்டத்தட்ட 9:10 அல்லது 9:15 மணிக்கு முடித்தார். இந்த 2½ மணி நேரத்தில் எனக்கு எந்த வலியும் உணரவில்லை. அதன் பிறகு நான் சாப்பிட ஆரம்பித்தேன். பின்னர் அவர்கள் எனக்கு சில உடற்பயிற்சிகளை வழங்கினர். அதை நான் செய்தேன். நான் தற்போது உட்லேண்ட்ஸில் தங்கியிருக்கிறேன். மேலும் 2 முதல் 3 வரை மாதங்கள் உட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் தங்குவேன் என்று நம்புகிறேன். முன்னேற்றத்தைப் பொறுத்து நான் இப்போது யாத்திரைக்குச் செல்லத் தொடங்குவேன். எனக்கு எந்த வலியும் இல்லை. என்னால் குனிய முடிகிறது. என் சாக்ஸ் போட முடியும். நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நான் சாப்பாட்டு அறைக்குச் சென்று சந்தித்து வருகிறேன். தற்போது மேற்பரப்புகள் சீரட்டதாக இருப்பதால் நான் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை பயன்படுத்துகிறேன். நான் நடக்க விரும்பும் போதெல்லாம் ஒரு பிரம்பு பயன்படுத்துமாறு மருத்துவர் எனக்கு அறிவுறுத்தினார். அதை நான் செய்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது ஒரு வருகைக்கு மதிப்புள்ளது. மேலும் ஒரு மாதத்திற்குப் பிறகு எனது சுற்றுப்பயணத்திற்கு செல்ல நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நன்றி மருத்துவரே. இன்று 72 மணிநேர டிரஸ்ஸிங் அகற்றப்பட்டது. நீங்கள் பார்த்ததை பார்த்தீர்கள். உங்கள் தொடைகள் ஏதேனும் வெளியேற்றம் உள்ளதா? சுத்தமாக எதுவும் இல்லை. சில இடங்களில் சில அடையாளங்களைத் தவிர நாங்கள் அந்த பிளாஸ்டரை இழுத்ததால். வந்ததற்கு நன்றி ஐயா. 83 வயதில் உங்களுக்கு உதவுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். இன்று நான் எக்ஸ்ரே எடுக்கவில்லை. நாங்கள் அதை மற்றொரு சந்தர்ப்பத்தில் செய்வோம். உங்களுக்கு எலும்பு மீது எலும்பு மூட்டுவலி அல்லது தரம் 4 மூட்டுவலி இருந்தது. அன்று நான் சொன்னது போல் எக்ஸ்ரேயை பார்த்தால் பெரும்பாலான மருத்துவர்கள் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சையை பரிந்துரைத்திருப்பார்கள். ஏனெனில் நீங்கள் இங்கிலாந்திலும் அனுபவித்திருப்பீர்கள். அதுதான் அவர்களின் மூளையில் பதிந்துள்ள வழிமுறை. ஆனால் உங்களிடம் பேசி உங்களுக்கு வலி நிவாரணம் கிடைத்ததை குறிப்பிட்ட பிறகு உங்கள் வலியின் அளவைப் பற்றி நான் உங்களிடம் கேட்டேன். அதாவது நான் உங்களுக்கு 1 முதல் 4 வரையிலான அளவைக் கொடுத்தேன். உங்கள் வலி எந்த அளவில் இருந்தது என்று கேட்டேன். அதனால் சில நேரங்களில் வலியின் அளவு குறையாது அல்லது எக்ஸ்ரேக்கள் வலியின் அளவை பொறுத்து குறையாது. நோயாளியின் அன்றாட நடவடிக்கைகள் குறித்த அனுபவம். அது வித்தியாசமானது. எனவே நான் உங்களுக்கு கொடுத்த நேர்மறையான கண்ணோட்டத்தை நான் நேர்மறையாக கருதுகிறேன். நீங்கள் அதை நேர்மறையாக எடுத்துக்கொண்டீர்கள். அதனால்தான் அது வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணியாகும். உங்கள் முகம் அதை வெளிப்படுத்துகிறது. விஷயம் என்னவென்றால் நீங்கள் எக்ஸ்ரேக்களை பார்க்கக்கூடாது. கடுமையான மனநிலையை கொண்டிருக்க வேண்டும். பின்னர் சில சிகிச்சைகளை பரிந்துரைக்க வேண்டும். உங்கள் வயது, உங்கள் உடல் பழக்கம் போன்ற அனைத்து காரணிகளையும் அடிப்படையாகக் கொண்டு ஒருவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். நீங்கள் மிகவும் தடகள வீரர். நீங்க ரொம்ப மெலிஞ்சு இருக்கீங்கன்னு சொல்லி கொழுப்பை நீக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அது வேலை செய்யலன்னா எலும்பு மஜ்ஜையில இருந்து எடுக்க வேண்டியிருந்திருக்கும். நீங்க நிறைய இடங்களுக்கு போயிருக்கீங்க. நீங்க கண்டிப்பா முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சையை எதிர்க்கணும். இப்போ இது உங்களுக்கும் நல்லா வேலை செய்யுது. இதே மாதிரி பிரச்சனை உள்ளவங்க உங்க கதையப் பார்த்து உத்வேகம் பெறுவாங்க. அவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நம்புறேன். வந்ததற்கு நன்றி ஐயா. நன்றி டாக்டர். இனிய நாள்.